வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி கம்பங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்ச கம்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச கம்பு சேர்க்கும் போதே மாவு மிக்ஸ் பண்ணுறத வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிக்க சான்ஸ் இருக்குது. உங்ககிட்ட மாவு மிக்ஸ் பண்ணுறது இல்லைன்னா கரண்டி வச்சு கூட கலந்து விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த கம்பங்களியில் கால்சியம், பாஸ்பரஸ் நிறையா இருக்குது. ஸோ எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கும். நீங்கள் இதை டெய்லியுமே மார்னிங் டிஃபனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி ஹீட்டை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூழ், களி இது ரெண்டும் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இந்த மாதிரி பபிள் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கையை தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டலைன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி களி கூட மட்டன் குழம்பு வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் களியாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இது கூட தயிர் சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி கூழாக கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கூழை விட களியாக சாப்பிட்றதே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.